அன்பு நேயர்களுக்கு வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் 26ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே கிடக்குதுங்க. யார் நம்ம ஸ்ருதியும் இவனும் சேர்ந்து ரவியும் என்னன்னாக்கும் இன்டீரியர் பண்ணணும், அதுக்கு இந்த டிசைனை பாரு அப்படின்னு கேட்டுக்குது. பார்க்க முடியாது அப்படின்னு அவன் திரும்ப திரும்ப அதே விஷயத்தையும் சொல்கிறான். ஏன் காசில் நான் சம்பாதிச்சு அப்படி இது பண்ணணும், அவசரப்படக்கூடாது, பொறுமையாக எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. இல்லை அவள் நீத்து உன்னோட உழைப்பெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கா, சுரண்டிகிட்டு இருக்கா, அதெல்லாம் நம்ம உடனே பண்ணணும் அப்படின்னு இது பிடிவாதம் பண்ணுது. பிடிவாதம் பண்ணி சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு அப்புறம் கடைசியில் 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு உடனே போடா நீ கொடுத்த கிஸ் எனக்கு வேண்டாண்டா வச்சுக்கடான்னு கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கடைசி முடியாது என்ன கலருங்கிறது சொல்லவே இல்லை. உடனே இந்த பிள்ளை மீனாட்ட மீனா எனக்கு ஒரு ஹெல்ப் மீனா, ரவிக்கு எந்த கலர் பிடிக்குன்னு கேட்டு சொல்லி மீனாண்ணா. நான் எப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பண்ணுங்கள் மீனா அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு அதே மாதிரி நைஸாக பேசுனதில் ப்ளூ தேது அதுவும் லைட் ப்ளூன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இது ரோகிணியும் மனோஜும் ஒன்றா இருக்குது. இந்த பிள்ளை கட்டில் உட்கார அவன் கீழே உட்காந்துருக்குற அந்த கண்கொள்ளா காட்சி கண்டவுடன் இந்த அம்மா காத்தர் ஏய் வாடி என்னடி நினச்சிட்டு இருக்க, எப்படி என் பணத்தை தருவ அப்படின்னு சண்டை ஓட்டு இழுத்துக்கிட்டு, ஏண்டி என் பிள்ளை என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி அடிமைப்படமா என்னது அடிமைத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு. நீ வாடா அப்படின்னு என்க மாடு வாடா நீ அப்பா கூட படுத்துக்க, நீங்கள் என்ன நான் கீழே படுத்துக்கிறேன்டான்னு ரூமை விட்டே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் உங்கள் அம்மா பண்ணது டூ மச் அப்படின்னு இந்த அம்மா இந்த பிள்ளையோட ஆத்திரம் தாங்கவே முடியல. இதுக்கிடையில் வித்யா ஃபோன் பண்ணுறாங்க, வா உன்னை நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு. உடனே நான் போய் பணத்தை வாங்கிட்டு கொடுத்தேன்னா அம்மா சரியாயிருவேன். ஏய் பணம் கேட்காதுன்னு சொல்ல தெரியல, பணம் ஒன்று வச்சுட்டு எப்படி அவனை குடும்பம் நடத்துறது அப்படின்னு அந்த பக்கம் அந்த ட்ராக் ஓடிட்டுருக்கு. இங்கே நம்ம பையன் என்ன பண்ணிட்டான், நேராக திருமண தகவல் மையத்துக்கு போயாச்சு. அங்கே போய் காத்துட்ருக்காங்க. அங்கே ஒரு காமெடி பண்ணுறாங்க. ஒருத்தர் 50 வயசில் உள்ளவர் எனக்கு ஒரு பொண்ணு வேணும், உங்கள் மச்சு நிச்சயம் சரியாக இருக்குமான்னு கேட்டுட்ருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே போய் 10 பொருத்தம் சரியாக இருக்கும், ஒரு நான் உங்களுக்கே பிறந்த மாதிரி உங்கள் மச்சு நிச்சயக்கே பிறந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்குன்னு. என்னன்னு பார்த்தா நம்ம அருண் ஜாதகம் 10 பொருத்தம் சரியாக இருக்குன்னு அவங்க அம்மா நிற்கிறேன். அவனு 10 பொருத்தம் சரியாக இருக்குன்னு உடனே அவன் நல்லவேன்னு சொல்ல முடியாதுல்ல, ஜாதகம் பொருந்தி வருதுனால அதெல்லாம் அப்படியே பாடா செல்வா அப்படின்னு கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுறாரு. அப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு, என் பையன் நான் டிரைவர் தான், ஆனால் என் பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிக்க வச்சுருக்கேன், துபாயில் இவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு பொண்ணுன்னு கேட்குறாரு. அப்போ பார்த்தா அவர் ஒருத்தர் இழுத்துட்டு போய், உங்களுக்கு தெரியாதா அவங்க மச்சினிச்சு ஒரு கான்ஸ்டபிளை லவ் பண்ணிட்டு அலையிறா, கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஓடி போயிட்டேன்னா என்ன செய்யறது. உடனே முத்துக்கிட்டு என்னப்பா இதெல்லாம் மறைச்சிட்ட நீயே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி உங்கள் பொண்ணு உங்கள் மச்சினிச்சு லவ் பண்ணிகிட்டு இருக்காம்ல அப்படின்னு கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. இப்படியாக ஓடிக்கிட்டு இருக்குது. பார்ப்போம் இவ்வளோ அசிங்கப்பட்ட பின்னாடி அவனோட பிடிவாத்தை விட மாட்டேங்கிறானே நம்ம பையன். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு.